இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். தமிழகம் வந்தார் பிரதமர் மோடி. புதுச்சேரி மதுரை நிகழ்ச்சியில் பங்கேற்பு. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் இன்று மதுரையில் நடக்கும் பொதுக்கூட்டம் மற்றும் புதுச்சேரியில் நடக்கும் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக குஜராத் தலைநகர் அகமதாபாத்திலிருந்து தனி விமானத்தில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று இரவு சென்னை வந்தார். அவருக்கு விமான நிலையத்தில் கவர்னர் ரவி, அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்தனர். பின் கிண்டியில் உள்ள லோக் பவனில் இரவு தங்கினார். அங்கு அவரை பாரதிய ஜனதா கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்தித்து பேசினர். இன்று காலை 10:40 மணிக்கு ஹெலிகாப்டரில் புதுச்சேரி செல்லும் பிரதமர் மோடி அங்கு நடக்கும் அரசு திட்டங்கள் துவக்க விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்கிறார். புதுச்சேரி நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு தஞ்சை விமானப்படை தளத்திற்கு ஹெலிகாப்டரில் செல்கிறார். அங்கு விமானப்படை விமான நிலையத்திலிருந்து தனி விமானத்தில் மதுரை செல்கிறார். விமான நிலையத்திலிருந்து காரில் திருப்பரங்குன்றம் செல்லும் பிரதமர் மோடி மாலை 3:55 மணிக்கு முருகன் கோவிலில் தரிசனம் செய்கிறார். பின் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடக்கும் பிரம்மாண்டமான தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். அதில் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மதுரை பொதுக்கூட்டத்தை முடித்து பிரதமர் மோடி தனி விமானத்தில் இன்றிரவே டெல்லி செல்கிறார். வெற்றிவேல் வீரவேல் கோஷத்துடன் தமிழில் கடிதம் எழுதும் மோடி. தேர்தல் வந்துவிட்டாலே பலவித திட்டங்களை தயாரித்து விடுகிறார் பிரதமர் மோடி. தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளதால் 8 கோடி தமிழக மக்களுக்கு ஒரு நீண்ட கடிதம் எழுத முடிவெடுத்துள்ளார். அதுவும் தமிழில். அந்த கடிதத்தில் தமிழகத்தின் சுதந்திர போராட்ட வீரர்களை குறிப்பிட்டு அவர்களின் செயல்களை புகழ்ந்து சொல்ல திட்டமிட்டிருக்கிறார். திமுக அரசின் ஊழல்கள் குறித்தும் விலாவரியாக கடிதத்தில் குறிப்பிடுவார் மோடி என்கின்றனர் பாஜக நிர்வாகிகள். மேலும் பாஜக தமிழகத்தில் எப்படி வளர்ந்தது, தமிழக மக்களுக்காக என்னென்ன செய்ய போகிறோம், பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைக்க உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்றும் மோடி குறிப்பிடுவார் என்கின்றனர். தேர்தல் வந்துவிட்டாலே பலவிதமான கோஷங்களை கட்டவிழ்த்து விடுவார் பிரதமர் மோடி. உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வடமாநிலங்களில் நடந்த தேர்தல்களில் ராம் ராம் என ராமனை கோஷமாக்கினார். தற்போது மேற்கு வங்கத்தில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. அதனால் அங்கு முக்கிய தெய்வமான காளியை மனதில் வைத்து ஜெய் காளி என பேச ஆரம்பித்து விட்டார் மோடி. இதேபோல தமிழகத்துக்கும் ஒரு கோஷத்தை தயாராக வைத்துள்ளார். அதுதான் முருக கடவுளின் புகழ்பாடும் வெற்றிவேல் வீரவேல். தன் கடிதத்தில் கடைசியாக வெற்றிவேல் வீரவேல் என்ற கோஷத்துடன் கடிதத்தை நிறைவு செய்வார் என கட்சி வட்டாரங்களில் கூறப்படுகிறது. OPS வருகையை ரசிக்காத உச்சப்புள்ளி, எதிர்பாராத அதிர்ச்சியில் அறிவாலயம். அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியின் ஒற்றை தலைமையை எதிர்த்ததால் அக்கட்சியிலிருந்து பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டார். கடந்த 3 ஆண்டுகளாக அதிமுகவுக்கு உரிமை கோரி சட்ட போராட்டம் நடத்தி வந்த அவர் திமுகவில் இணைந்தார். அதிமுகவை எம்ஜிஆர் துவங்கிய பின் தென் மாவட்டங்களில் திமுகவின் செல்வாக்கு குறைந்தது. அதனால் நெல்லை எங்கள் எல்லை, குமரி எங்கள் தொல்லை என கருணாநிதி விமர்சித்தார். தேனி மாவட்டத்தில் திமுகவுக்கு செல்வாக்கான நிர்வாகிகள் இல்லை. அதனால் அதிமுகவில் பன்னீர்செல்வத்திற்கு எதிராக அரசியல் செய்த தங்க தமிழ்ச்செல்வனை திமுகவில் சேர்த்தனர். அவர் தற்போது எம்பியாக உள்ளார். 3 முறை முதல்வராக இருந்த பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்ததால் தேனி மட்டுமல்லாது மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் திமுக மவுசு கூடும். முக்குளத்தோர் சமுதாய ஓட்டுகள் கிடைக்கும் என திமுக தரப்பு நம்புகிறது. அதே நேரத்தில் முதல்வராக இருந்தவர் என்பதால் பன்னீர்செல்வத்திற்கு திமுக தலைமை முக்கியத்துவம் கொடுக்கும். அமைதியாக பேசிய ஸ்டாலினிடம் காரியத்தை சாதித்து விடுவார் பன்னீர். எனவே தங்களுக்கு முக்கியத்துவம் குறைந்துவிடும் என திமுகவில் காலங்காலமாக உள்ள முக்குளத்தோர் சமுதாய தலைவர்கள் எண்ணுகின்றனர். அவர்கள் பன்னீர்செல்வம் வருகையை விரும்பவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் பன்னீர்செல்வம் திமுகவில் இணையும் நிகழ்ச்சியில் தென் மாவட்டத்தைச் சேர்ந்த மூத்த அமைச்சர் பெரியசாமி பங்கேற்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் விரும்பியுள்ளார். அதன்படி அவருக்கு அழைப்பு விடப்பட்டது. ஆனால் பெரியசாமி வருவதாக கூறிவிட்டு கடைசி நேரத்தில் பன்னீர்செல்வம் இணைப்பு நிகழ்ச்சியை புறக்கணித்து விட்டார். தமிழகத்தில் 20 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம். லஞ்ச ஒழிப்பு டிஜிபியாக டேவிட்சன் தேவாசீர்வாதம். தமிழகத்தில் மூத்த IPS அதிகாரிகள் 20 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சட்டசபை தேர்தல் வரவுள்ள நிலையில் இந்த மாறுதல்கள் செய்யப்பட்டுள்ளன.
ஆயுதப்படை டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் லஞ்ச ஒழிப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட்டார். கட்டாய காத்திருப்போர் லிஸ்டில் இருந்த கூடுதல் டிஜிபி ஜெயராம் ஊர்காவல் படை மற்றும் சிவில் டிஃபென்ஸ் இயக்குநராக இருப்பார். ஆவடி கமிஷனர் ஐஜி பவானீஸ்வரி சென்னை தலைமையிட ஐஜியாக மாற்றப்பட்டார். ரயில்வே ஐஜி பாபு சென்னை நவீனமயமாக்குதல் பிரிவு ஐஜியாக நியமிக்கப்பட்டார். சென்னை ஆயுதப்படை டிஐஜி விஜயலட்சுமி திருச்சி ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டார். கோவை டிஐஜி சசிமோகன் திண்டுக்கல் சரகத்துக்கும், திண்டுக்கல் டிஐஜி சாமிநாதன் கோவைக்கும் மாற்றப்பட்டனர். நெல்லை கமிஷனர் மணிவண்ணன் ராமநாதபுரத்துக்கும், அங்கு பணியாற்றிய கமிஷனர் தேஷ்முக் சேகர் சஞ்சய் நெல்லைக்கும் மாற்றப்பட்டனர். இதேபோல் தாம்பரம் இணை கமிஷனராக ஜெயந்தி, சென்னை தொழில்நுட்ப பிரிவு டிஐஜியாக ஜெயலட்சுமி, திருச்சி சரக டிஐஜியாக சிவி சக்கரவர்த்தி, திருச்சி ரயில்வே எஸ்பியாக ஆதர்ஷ் பச்சேரா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்னை ரயில்வே எஸ்பியாக ராஜன், சென்னை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு மத்திய புலனாய்வு பிரிவு எஸ்பியாக ஷியாமலா தேவி, மதுரை அமலாக்க பிரிவு எஸ்பியாக சாம்சன் நியமிக்கப்பட்டுள்ளனர். மதுரை தலைமையிட துணை கமிஷனர் ராஜேஸ்வரி கோவைக்கும், அங்கிருந்த துணை கமிஷனர் திவ்யா மதுரைக்கும் மாற்றப்பட்டனர். செங்கல்பட்டு எஸ்பி சிபின் ராணிப்பேட்டைக்கும், அங்கிருந்த எஸ்பி ஐமல் ஜமால் செங்கல்பட்டுக்கும் மாற்றப்பட்டுள்ளனர். ஈரான் உச்ச தலைவர் கமேனி மரணம், ட்ரம்ப் அறிவிப்பு. ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா ஏவுகணைகள் மூலம் வான்வழி தாக்குதல் நடத்தி வருகிறது. தலைநகர் டெஹ்ரான் மற்றும் பிற பகுதிகளில் தாக்குதல்கள் தொடர்ந்து வருகின்றன. டெஹ்ரானில் ஈரான் உச்ச தலைவர் அயத்துல்லா கமேனியின் அலுவலகம் மற்றும் இல்லத்தை குறிவைத்தும் தாக்குதல் நடந்தது. இதற்கிடையே ஈரான் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி உயிரோடு இருப்பதற்கான அறிகுறிகள் இல்லை என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அயத்துல்லா கமேனி கொல்லப்பட்டார் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சமூக ஊடகங்கள் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறியதாவது: வரலாற்றில் மிகவும் தீய மனிதர்களில் ஒருவரான கமேனி உயிரிழந்துவிட்டார். இது ஈரான் மக்களுக்கு மட்டுமின்றி உலகளவில் கமேனியின் இரத்தவெறி கும்பலால் கொல்லப்பட்ட மக்களுக்குமான நீதி. அமெரிக்காவின் உளவுத்துறை மற்றும் அதிநவீன கண்காணிப்பு அமைப்புகளில் இருந்து அவரால் தப்பிக்க முடியவில்லை. இஸ்ரேலும் நெருக்கமாக பணியாற்றியதால் அவராலும் அவருடன் கொல்லப்பட்ட மற்ற தலைவர்களாலும் எதுவும் செய்ய முடியவில்லை. ஈரானிய மக்கள் தங்கள் நாட்டை திரும்ப பெறுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு இது. தேசபக்தர்களுடன் ஈரானின் புரட்சிகர காவல் படை மற்றும் பாதுகாப்பு படையினர் ஒன்றிணைந்து நாட்டை மகத்துவமாக செயல்படும் என நம்புகிறோம். அந்த செயல்முறை விரைவில் தொடங்க வேண்டும். கமேனியின் கொலை மட்டுமல்ல, நாடே ஒரே நாளில் சுத்தம் செய்யப்பட்டது. மத்திய கிழக்கில் முழு அமைதி என்ற நோக்கத்தை அடையும் வரை துல்லியமான தாக்குதல்கள் தொடரும் என தெரிவித்துள்ளார். ஏவுகணை சத்தம் காதை பிளக்குது. துபாயில் PV சிந்து என்ன ஆனார்? வெளியான பரபரப்பு தகவல். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையே போர் நடவடிக்கையால் துபாய் சர்வதேச விமான நிலையம், துபாய் வேர்ல்டு சென்ட்ரல் ஆகிய விமான நிலையங்களின் செயல்பாடுகள் காலவரையின்றி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ஈரான் ஏவிய ஏவுகணைகள் அமெரிக்கத்தின் வான்வெளியில் இடைமறிக்கப்பட்டதால் துபாய் மற்றும் அபுதாபி பகுதிகளில் பெரும் வெடிச்சத்தம் கேட்டது. எமிரேட்ஸ் மற்றும் ஃப்ளை துபாய் நிறுவனங்கள் தங்களது சேவைகளை முழுமையாக ரத்து செய்துள்ளன. அங்கு இயக்கப்படும் ஏர் இந்தியா மற்றும் இண்டிகோ போன்ற இந்திய விமான இயக்கங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஈரான், ஈராக், ஜோர்டான் மற்றும் குவைத் போன்ற நாடுகளும் தங்கள் நாட்டு வான்வெளியை மூடியுள்ளதால் மத்திய கிழக்கு நாடுகளில் விமான போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளது. இது தொடர்பாக துபாய் அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், துபாயில் அனைத்து வருகை மற்றும் புறப்பாடு விமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. பயணிகள் யாரும் விமான நிலையத்திற்கு வர வேண்டாம். உங்கள் விமானத்தின் தற்போதைய நிலையை அறிய எமிரேட்ஸ் டிராவல் அப்டேட்ஸ் அல்லது ஃப்ளை துபாய் ஃபிளைட் ஸ்டேட்டஸ் ஆகிய இணையதளங்களை சரிபார்க்கலாம். டிக்கெட் முன்பதிவு செய்தவர்கள் அந்தந்த விமான நிறுவனங்களை தொடர்பு கொண்டு பணத்தை திரும்ப பெறவோ அல்லது தேதியை மாற்றவோ முயற்சி செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து துபாய் விமான நிலையத்தில் சிக்கி தவிப்பது தெரியவந்துள்ளது. லண்டனில் அடுத்த வாரம் தொடங்கவுள்ள மதிப்புமிக்க ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் தொடரில் பங்கேற்பதற்காக பயணித்துள்ளார். துபாய் வழியாக செல்ல திட்டமிட்டு பயணித்தபோது தற்போது அங்கே சிக்கியுள்ளார். அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விமான நிலையத்தில் பயணிகள் கூட்டமாக இருக்கும் வீடியோவை பகிர்ந்து மறு உத்தரவு வரும் வரை அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன என பதிவிட்டிருந்தார். நான் எனது குழுவினருடன் பாதுகாப்பாக ஒரு ஹோட்டலில் தங்கியுள்ளேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வானில் ஏவுகணைகள் இடைமறிக்கப்படும் சத்தத்தை கேட்டதாகவும், நிலைமை மிக வேகமாக மோசமடைவது அச்சமாக இருப்பதாகவும் அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். போர் பதற்றம் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் ஏர்போர்ட்டுகளில் குவிந்து வருவதால் அரபு நாடுகளில் உச்சகட்ட பீதி நிலவுகிறது. வளைகுடா வாழ் தமிழர்களுக்கு உதவி எண்கள் அறிவிப்பு. முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது:
அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே தற்போது ஏற்பட்டுள்ள போர் காரணமாக ஈரான் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், பஹ்ரைன், ஓமன், சவுதி அரேபியா, கத்தார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது. இதன் காரணமாக அங்குள்ள இந்தியர்களின் பாதுகாப்பை கருதி பயணங்களை தவிர்க்கவும், முடிந்தவரை வீட்டிலேயே பாதுகாப்பாக இருக்கவும் இந்திய தூதரகம் வெளியிடும் அறிவுறுத்தலின்படி செயல்படவும் இந்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தமிழக முதல்வராக வளைகுடா நாடுகளில் வசித்து வரும் நம் தமிழர்களின் பாதுகாப்பு குறித்து ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளேன். அங்குள்ள தமிழர்களின் நிலைமையை உடனுக்குடன் அறிந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்காக தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறைக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் புதுடெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திலும் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு நிலைமை தொடர்ந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு அங்குள்ள தமிழர்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்து நிலைமையை கண்காணித்து வருகிறது. மேலும் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கவும் தயார் நிலையில் உள்ளது. போர் பதற்றம் காரணமாக வளைகுடா நாடுகளில் உள்ள தமிழர்களுக்கு ஏதேனும் அவசர உதவி தேவைப்பட்டால் அவர்கள் அல்லது தமிழ்நாட்டில் உள்ள அவர்களது குடும்பத்தினர் தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நலன்துறை 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய கட்டணமில்லா உதவி எண்களையோ அல்லது புதுடெல்லி தமிழ்நாடு இல்லத்தின் கட்டுப்பாட்டு அறையினையோ தொடர்பு கொள்ளலாம். மேலும் தங்கள் பகுதிகளில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிடும் அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக பின்பற்றி பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். புதுடெல்லி கட்டுப்பாட்டு அறையின் உதவி எண்கள் 011-241-933-000 அல்லது 92-895-16712 என்ற எண்ணிலும், அயலக தமிழர் நலத்துறையின் உதவி எண்கள் இந்தியாவிற்குள் 1800-309-3793, வெளிநாடு 806900-9900 அல்லது 806900-9901 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.